நினைக்கிறேன். இந்த விஷயத்துல நீ எதுவும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். நீ கூட பஸ் ஸ்டாப் வரைக்கும் வா. பண்ணி வரேன் பண்ணி. மணியாவது இவ வேற போன் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறான். அவளுக்கு போன் பண்ணுமா? பையன் வீட்டுல கிளம்பிட்டாங்களா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு வந்தா நல்லாவா இருக்கும்? டேய், நான் என்ன சும்மா வாடா நிக்கிறேன்? அவளுக்கு தானே நான் போன் பண்ணிட்டு இருக்கேன். எடுக்க மாட்டேங்கிறாளே. திரும்ப ட்ரை பண்ணி பாரு. உன் நம்பர் வந்து போன் பண்ணியா? எடுக்கறாளா இல்லையான்னு பாப்போம். வந்து தானே இருக்க. ஓயமா போன் அடிச்சிட்டே இருக்கீங்க. ஏண்டி அடிக்கிறேன்னு தெரியுதுல, எடுத்து பேசுறானே. நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அடிச்சிட்டே இருக்கீங்க? ஐயோ சாமி, உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடி. எப்ப என்னத்த பண்ணுவியோன்னு தெரியவே மாட்டேங்குது. வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்தா என்ன பண்றதா? நீ போன் அடிச்சிட்டே இருந்தா மட்டும் நான் வந்துருவேனா? ஏய், சும்மா பேசினே இருக்க, போய் ரெடி ஆயிட்டு வா போ. சீக்கிரம் போய் கிளம்புடி. கோயில வச்சுதான் பொண்ணு பாக்கணும். எதுக்கு கோயிலு? இந்த வீட்டுல எத்தனை பேர் உட்கார முடியும்? நம்ம 4 பேர் நின்னாலே மூச்சு முட்டுது. இது அவங்களா வந்து உட்கார இடம் இருக்குமா? சும்மா கேள்வி கேட்டுனே இருக்காம புடவை வந்துட்டா போ. புடவெல்லாம் கட்டணுமா? பின்ன பொண்ணு பார்க்க வராங்க, புடவை கட்டாம நைட்டி போட்டுட்டு வந்துருப்பியா? நீ எதுக்கு இப்ப எரிஞ்சு விழுற? போறேன், போய் சீக்கிரமா ரெடி ஆகு. ஐயோ தலை எழுத்து, இவ என்னடா பண்றது? கொஞ்சம் மூஞ்சி கழுவிட்டு பவுடர் போட்டு வா. பாரு, கண்ட மெக்கானிக் ஷாப்ல நின்று ஆளே கருத்து போயிருக்க. போ, சீக்கிரம் கிளம்பி வா போ. சீக்கிரம் வா, ரொம்ப நேரம் ஆக்கிறாத. நீ என்ன நல்லாப்பா பண்ற? உன்னை நான் தேடி வர்றதுக்கு. ஒருவேளை லவ் வரலாம்ல. ஏய், சரி கொடு. ஒரு நிமிஷம். வானதியை கூட்டிட்டு போய் அடிக்கிறது திட்டுறதுன்னு ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்ப போய் பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொன்னா உதைப்பாங்களே, என்ன பண்றது? ஏய், வரியா இல்லையா? நான் வரேன். மாணிக்க குடும்பத்தை பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. மாணிக்க ஆட்டோ ஓட்டுறாரு. அவரோட பையன் மாப்பிள்ள வசந்து ஃபாரின்ல இருந்து இப்பதான் வந்திருக்கான். இங்கேயே பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காப்ல. எல்லாம் எங்களுக்கு தெரியும்பா. இன்னைக்குதான் புதுசா பாக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய முறைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு தான் சொன்னேன். வானதி எம்ஃபார்ம் படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இந்த வருஷத்தோட படிப்பு முடிதல்ல வானதி? ஆமா மாமா. படிப்பு முடிஞ்ச கையோட கல்யாணத்தை பண்ணிடலாம்னு பொண்ணு வீட்டுல யோசிக்கிறாங்க. அதே நேரம் நீங்களும் உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. இவங்களுக்கு இவங்க தானே கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம செந்திலுக்கு வானதி தான் எழுதி வச்சிருக்கு போல. என்ன நான் சொல்றது? சரியா சொன்னீங்க. மாணிக்கத்தை பத்தி நமக்கு தெரியாத? பொண்ணை காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதுவும் பொண்ணுக்கும் பையனுக்கும் எந்த அறிமுகமும் தேவையே இல்லை. ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்க. அப்புறம் என்ன? பையன் இப்போ நல்ல வேலையில இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், ஃபாரின் போறதா சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை எதுக்கு அங்க தனியா போய் கஷ்டப்பட விடணும்? ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவங்க சேர்ந்து போய் செட்டில் ஆயிடுவாங்க இல்லங்க? அதான் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தோம். இப்படி சொந்தத்துல பொண்ணு அமைஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மச்சான், நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. பொண்ணுக்கு இவ்வளவு நல்ல சம்பந்தம் அமைஞ்ச சந்தோஷத்துல அவருக்கு பேச்சு வரல இல்லங்க? கரெக்டா சொன்ன காமாட்சி. சம்பந்தி, எனக்கு இந்த கண்ணாலத்துல மனப்பூர்வமான சம்மதம்.
வேணாலும் வச்சுக்கலாம்னு சொல்றீங்களோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம். சந்தோஷங்க. அப்போ கையோட கல்யாண தேதியை குறிச்சிருவோமா? நாங்களும் நாள் குறிச்சு வச்சிருக்கோம், பாக்குறீங்களா? சரி சரி, கொடுங்க கொடுங்க. இதுல வர்ற ஜூன் 15ஆம் தேதி குறிச்சிருக்கீங்க, அன்னைக்கே வச்சுக்கலாமா? நாங்களும் அந்த தேதியை தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நீங்களும் அதே சொல்றீங்க. ஜூன் 15னா இன்னும் ஒரு மாசம் தானே இருக்கு. ஐயோ போச்சு, கோவத்துல ஒரு மாசம்னு சொன்னா இவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்களே. அப்போ கல்யாணத்தை ஜூன் 15 வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அதே மண்டபத்துல நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். என்ன நான் சொல்றது? அண்ணன் சொல்றது ஓகே தான். 15 கல்யாணம், முதல் நாள் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். அப்புறம் ரிசப்ஷன் வைக்கணும்னு விரும்பினா அத வேற ஒரு நாள் வச்சுக்கலாம். இல்ல கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு கூட ரிசப்ஷன் வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு. பசங்க ஆசை தானே நம்ம ஆசை, சிறப்பா பண்ணிடுவோம். கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள டைம்லாம் ஓடி போயிடும். அதனால கல்யாண வேலையில கையோட கையை ஆரம்பிச்சிடணும். என்ன மச்சான்? முடிச்சலாம் மச்சான். சரி. ஐயோ இவங்க என்ன டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏங்க இது ஒரு சம்பிரதாயம் தான்மா, வச்சுக்கோ. உட்காருமா. உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியான மாமியார் கிடைச்சிருக்காங்க வானதி. சம்மந்தி ரொம்ப நல்ல டைப். உங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் பல்லவா. இப்போ எங்க போவீங்க? நான் பாத்துக்கிறேன்டா. எங்க நீ போவீங்க? நான் எங்கேயோ போறேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் பத்திரமா தான் இருப்பேன். எப்படியா நீ ரோட்ல தனியா விட்டு போறது? நான் என்ன சின்ன குழந்தையா தனியா விட்டுட்டு போனா வழி தெரியாம முழிக்கிறதுக்கு? பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நான் பஸ் பிடிச்சி எங்க போகணும்னு நினைக்கிறேனோ அங்க போயிடுவேன். அனி, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பல்லவா. இப்போ நான் இதை பாத்துக்கிறேன். எப்படியா நீ இப்படியே உங்களை விட்டு போறது? நானும் கூட வரேன். நீ அதெல்லாம் வேணாண்டா. இப்போ வீட்டுல உன்னை தேட போறாங்க. இது பாரு, எப்ப வேணா எனக்கு கால் பண்ணு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கோவம் மேல, சேரண்ண மேல, பாண்டி மேல எந்த கோவமும் இல்ல. உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதுக்குன்னு நாங்க அங்க இனி ஒரு நாள் கூட இருக்க முடியாதுடா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ பல்லவா. இப்போ நான் பாத்துக்கிறேன். சரி, பத்திரமா இருங்க. ஏதாவதுனா கால் பண்ணுங்க. நான் கால் பண்றேன். இப்போ டேய் பல்லவா, நிலா எங்கடா போயிடுச்சா? அப்பவே பஸ்ல போயிட்டாங்க, இனி வரமாட்டாங்க. நீ மட்டும் எதுக்கு இங்க இருக்க? போக வேண்டியதானே? எங்கேயாவது போய் தொலைடா பைத்தியக்கார பையன். டேய் சோடா, நல்லா இருக்குடா, ரொம்ப நல்ல காரியம் பண்ண. ஆனா இதெல்லாம் ரசிச்சு பார்க்கலாம்டா. நிஜத்துல எந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அந்த பொண்ணு கடைசியா நம்மள கேட்டுச்சே ஒரு வார்த்தை. ஒருவேளை உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அவளை ஒருத்தர் இப்படி ஏமாத்தி இருந்தா சும்மா இருந்திருப்பீங்களான்னு. அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நமக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளை இப்படி ஒருத்தர் பிளான் பண்ணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருந்தா நாம என்னடா பண்ணிருப்போம்? அவளை ஏமாத்தினவனை அடிச்சு துரத்திட்டு நம்ம தங்கச்சி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டோம். அதைத்தான் நிலாவும் பண்ணிருக்கு. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஏன் இருக்கணும்னு நினைச்சு கிளம்பி போயிடுச்சு. இந்த வீட்டோட மொத்த சந்தோஷத்தையும் கையோட எடுத்துட்டு போயிடுச்சு. நான் அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் சொல்ல மாட்டேன்டா. சோழா, டேய் உன் நிலைமை எனக்கு புரியுது, வருத்தப்படாதடா. டேய் பாண்டி, நீ என்னடா அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க? தப்பு தானே, நான் பண்ணது தப்பு தானே. எனக்கு